வணக்கம். இப்போ வந்து ஆட்டோமேட்டிக் டோர் ஓப்பன் அண்ட் க்ளோஸ், ஆட்டோமேட்டிக் டோர் வயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வந்து 2 மோஷன் சென்சார் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து என்ட்ரி ஆகிறதுக்கு, ஒன்று வந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு. 230 வோல்ட் ரிலே ஒன்று எடுத்திருக்கேன். டெஸ்டிங்காக வந்து 2 இண்டிகேஷன் லேம்ப் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து ஓப்பனுக்கு, ஒன்று வந்து க்ளோஸ் ஆகிறதுக்காக. டோர் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு இண்டிகேஷனு, டோர் க்ளோஸ் ஆகிறதுக்கு வந்து ஒரு இண்டிகேஷன் லேம்பு. இப்போ வந்து பவர் வயரிங் அண்ட் கண்ட்ரோல் வயரிங் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிரேக்கர்ல இருந்து ஒரு நியூட்ரல் எடுத்துட்டு வந்து சென்சாரோட நியூட்ரல் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா வந்து செகண்ட் சென்சாருக்கு வந்து ஒரு நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து ரிலேவோட A2லையும் வந்து நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கலாம். ரிலேவோட A2ல வந்து ஒரு நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அதை வந்து நான் பிரேக்கர்லேயே டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து பேஸ் கனெக்ட் பண்ணலாம். பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்துட்டு வந்து சென்சாருக்கு வந்து ஒரு பேஸ் கனெக்ட் பண்ணிக்கிறேன். சென்சாருக்கு வந்து ஒரு பேஸ் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா வந்து பிரேக்கர்ல இருந்து இன்னொரு பேஸ் எடுத்துட்டு வந்து செகண்ட் சென்சாருக்கு வந்து நான் பேஸ் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த சென்சாருக்கு வந்து 230 வோல்ட் சென்சார் இது, அதனால பேஸ் நியூட்ரல் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து அவுட்புட்டு, ஃபர்ஸ்ட் சென்சாரோட அவுட்புட்ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் சென்சாருக்கு வந்து ஒரு அவுட்புட்ல வந்து ஒரு வயர் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக வந்து செகண்ட் சென்சாரோட அவுட்புட்ல வந்து ஃபர்ஸ்ட் சென்சார் அண்ட் செகண்ட் சென்சாரோட அவுட்புட்ல வந்து லூப் பண்ணிக்கிங்க வயரை. செகண்ட் சென்சாரோட அவுட்புட்ல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து இதை வந்து ரிலேவோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து கண்ட்ரோல் வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து மோட்டருக்கு வந்து பவர் வயரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, மோட்டருக்கு வந்து இப்போ வந்து பவர் வயரிங் வந்து கனெக்ட் பண்ணணும். அதை வந்து பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்துட்டு வந்து ரிலேவோட காமன்ல வந்து ஒரு பேஸ் கனெக்ட் பண்ணிக்கிங்க. இது வந்து பவரு. மோட்ரு பார்த்தீங்கன்னா 3 வயர் வரும். ஒன்று வந்து ஃபார்வர்டு அண்ட் ரிவர்ஸு, நியூட்ரல் வந்து காமனு. இப்போ வந்து சென்சாரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2 சென்சாரை வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து டோர் வந்து ஓப்பன் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து கிரீன் கலர் இண்டிகேஷன் ஒர்க் ஆகுது. இப்போ வந்து ரிலே ஆன் ஆயிருச்சு. இப்போ வந்து டோர் வந்து ஓப்பன் ஆகிக்கிட்டு இருக்கு. சென்சாருக்கு வந்து டைமிங் இருக்கு. ஆன் ஆகிட்டு இருக்கு. டோர் வந்து ஓப்பன் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து சென்சாரில் வந்து டைமிங் முடிஞ்சிச்சுன்னா டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும். இப்போ வந்து டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து டோர் வந்து க்ளோஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. சென்சாரை டச் பண்ணோன்னே திரும்பி வந்து டோர் வந்து ஓப்பன் ஆகும். மோட்டரில் வந்து 3 வயர் வந்துச்சுன்னா இந்த வயரிங் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.